இங்க ஒரு கும்பலா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நடு காட்டுக்குள்ள ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஃபுல்லா பார்ட்டி பண்ணி தண்ணிய போறதுக்காக போறாங்க. தண்ணிய போட்டு இவங்க ஜாலியா இருக்கும்போது ஒரு விண்கல் இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து விழுது. உடனே எல்லாரும் அதை போய் ஆர்வமா பாக்குறாங்க. அதுல ஒரு கண்ணாடி பட்டவன், டேய் மாப்ள, இது விண்கல்ரா, சயின்டிஸ்ட் தான் தொடணும், அது பத்தினி மாதிரி தொட்டுக்கிட்டு பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் சிக்கல்ரா பாத்துக்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு அரிப்படுத்த ஆகாவளி, அது விண்கல்லோ இல்ல பெண்கல்லோ, நான் தொட்டே தீர்வன் சொல்லிட்டு போய் அதை போய் தொடறான். தொட்ட அடுத்த நிமிஷம் அதுல இருந்து குண்டு குண்டா சுரந்தி பூச்சி அவளிய வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வாயு மூக்கு காதுன்னு எங்கெல்லாம் இருக்கோ எல்லா ஓட்டைகளையும் போய் அவங்களோட பாடியை ஃபுல்லா ஆக்குபை பண்ணி அவங்கள அப்படியே ஒரு ஜாம்பியாவே மாத்திரும். அதுல ஒரு கண்ணாடியை போட்டவன் மட்டும் அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் விடாம பின்னாடியே விரட்டி போகுது. நம்ம தூரம் ஓடினவன் கடைசியா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். டேய், ஒளிஞ்சா மட்டும் அவனை விட்டுருவானா அந்த வரண்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே போனது வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி அவனை போய் அட்டாக் பண்ண போகும். கரெக்டா அவனுக்கு பின்னாடி இந்த ஹெல்மெட் அவனோட தலையிலேயே விழுந்து அவனை காப்பாத்திருது. எமிடியேட்டா அந்த சலந்தி பூச்சியை கையில பிடிச்சு சுத்தியில வச்சு நசுக்கு கொலை பண்ணிடுறான். அந்த ஸ்பைடரை கொலை பண்ணி முடிச்சுட்டு இந்த உலகத்தையே ஸ்பைடரோட அட்டாக்ல இருந்து காப்பாத்துறதுக்காக இவன் என்ன பண்றான், ஒரு சீரியல் கில்லராவே மாறிடுறான். இந்த சலந்தி பூச்சினால ஜாம்பியா மாறின அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் ரணகொடூரமா வேட்டையாடுறான். அதுல ஒரு பொண்ணு மட்டும் கண்ணாடியை போட்டு புரட்டி எடுத்துட்டு சாவுடான்னு கோராஜி வச்சு வெட்ட போறப்போ அவனோட ஹெல்மெட் கலண்டு வந்துருது. அட கண்ணாடி நாயே, நீயாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணது, உனக்கு அப்புறம் அப்படி எல்லாம் மனசு வந்துச்சுன்னு இவ கேட்கும்போது, ஏய் நீ வேற, அவனுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சலந்தி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கெல்லாம் ஜாம்பியா மாறி கொடூரமான மிருகமா மாறிட்டாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தனையா வேட்டையாடுன்னு சொல்றான். சரி, அது கிடக்கு கழுத, ஃபர்ஸ்ட் உன் வாய்க்குள்ள தானே அந்த சலந்தி பூச்சி உள்ள போச்சு, நீ இப்படி மனுஷியாவே இருக்கிறன்னு கேட்கறான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவன் கேட்டு முடிச்சதுமே அவளோட மண்டி அப்படியே பொளந்துட்டு உள்ள இருந்து ஒரு சலந்தி பூச்சி வந்து எட்டி பாக்குது. வணக்கம்டா பங்காளி, மூளைக்குள்ள இருந்து சரியான மலம்பட்டி ஃபிகரா இருக்கா, அவகிட்ட போய் அடி வாங்குறீ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, சட்டு போட்டு முடிச்சு விடப்பா இவளை, அடுத்த மண்டையை போய் கொதறணும்னு சொல்லிட்டு மண்டைய மூடுது. நம்ம கண்ணாடி கோடாரி எடுத்து அந்த சலந்தி பூச்சியோட ஆசையை நிறைவேற்றான். படமும் முடியுது.